இரண்டாவதாக வேகமாக செல்லுகிற நேரம் ஆகிவிட்டது. 3வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஆமென். 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். முதலாவது சொன்ன சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். 2 காரியம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போக போகிறீர்களா, ஜெபம் பண்ண போகிறீர்கள்? ஆர் யூ கோயிங் டு ஃபெயிண்ட் ஆர் ஆர் யூ கோயிங் டு ப்ரே? ரெண்டுமே உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்கள் எதை எடுக்க போகிறீர்கள் என்பது உங்கள் கருத்தில் தான் இருக்கு. ஆண்டவரே, நான் இன்னும் சோர்ந்து போயிட்டே இருக்கிறேன்ப்பா, சோர்ந்து போயே இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, சூழ்நிலைகள் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை, நான் சோர்ந்தே இருக்கிறேன், மனசோர்விலே இருக்கிறேன்னு அதை சூஸ் பண்ண போகிறீங்களா? இல்லை, சோர்ந்து போய் இருக்க போகிறது இல்லை, கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்க போகிறேன்னு அதை சூஸ் பண்ண போகிறோம். த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இரண்டாவதாக சொல்லுகிறேன், அந்த விதவை, ஒரு விதவை, அந்த விதவை யார் உருவமாக சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால், அந்த விதவையின் இடத்தில் நீங்களும் நானும். அந்த விதவையின் இடத்தில் யாரை வைத்து பார்க்க வேண்டும் என்றால், நம்மை வைத்து பார்க்க தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாராக. இன்றைக்குள்ள காலகட்டத்திலே ஒரு தனி பெண்ணாக குடும்பத்தை நடத்துவது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு குடும்பத்தை நடத்துவது எவ்வளோ கடினம் என்று. ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் ஒரு விதவை என்று சொன்னால் அவளால் எதையுமே செய்ய முடியாது. தனியாக சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த விதவை நியாயாதிபதியின் இடத்தில் தொடர்ந்து என்ன பண்ணுறானா, வந்து கேட்டுக்கொண்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விதவைக்காக பேசுவதற்கு அங்கே யார் இல்லைன்னா ஒருவருமே இல்லை. இந்த விதவைக்காக பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. கணவன் இல்லை, சொந்தக்காரர்கள் இல்லை, யாரும் அவளுக்காக பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த விதவை இருக்கிறார். பொருளாதார ரீதியாகவும் கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த நிலைமையில்தான் அந்த விதவை காணப்படுகிறாள். அன்றைக்கு அந்த விதவைக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கோ பேசுவதற்கு யாரும் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசுவதற்கு யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக என்ன பண்றாரா? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்ன பரிந்து பேசி கொண்டிருப்பார்? 1 யோவான் 2:1 வாசியுங்கள் வேகமாக. யாராவது ஒருவர் 1 யோவான் 2:1. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்யறாரா? இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட். அட்வொகேட்னா யாரு? லாயர், வழக்கறிஞர். வழக்கறிஞருடைய வேலை என்ன? அந்த யார்கிட்ட கேஸ் இருக்குதோ அந்த நபருக்காக ஜட்ஜின் இடத்துல, நீதிபதி இடத்துல என்ன பண்ணணும்? பேசணும். பேசி இவர் நல்லவர் என்பதற்காக பேசி அவரை விடுதலையாக்க வேண்டும். பரிந்து பேசுகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் யார் பரிந்து பேசுகிறாரா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை விட உங்களுக்காக எனக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? உங்களுக்கு வேணுமா? இல்லை பாஸ்டர் இயேசு கிறிஸ்துலாம் வேண்டாம், எனக்கு வேற யாராவது வேணும் கேட்பீங்களா? இல்லை பாஸ்டர், எனக்காக நிற்க எனக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, அந்த நிலைமையில் இருதயத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காகவும் எனக்காகவும் நிற்க மனிதன் தேவையில்லை. அன்றைக்கு அந்த விதவை கண்டு நிற்க யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி அல்ல, உனக்காக நிற்க, உனக்காக பேச இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்காக இருக்கிறாரா? இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். ரோமர் 8:26 வாசிங்க.
ரோமர் 8:26. ஆவியானவரும் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் என்ன பண்றாரா? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நிறைய நேரங்களில் என்ன ஜெபிக்க என்பதே தெரியாமல் இருக்கும். எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் கடந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல. நிறைய நேரங்களில் சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது வாயில் வார்த்தைகளே வராது. அதுக்காக என்ன ஜெபிக்கன்னு தெரியாமல் அல்ல, வார்த்தைகளால் அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. வார்த்தைகளே இருக்காது, தொண்டையெல்லாம் அடைத்து விடும், கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். என்ன வார்த்தையை சொல்லி ஆண்டவரத்தில் கேட்பது, ஜெபிப்பது தெரியாது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல சூழ்நிலைகள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வார்த்தைகளால் சொல்லி ஜெபிக்க முடியாட்டாலும் உனக்கு தெரியாட்டாலும் உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்யக்கூடிய ஆவியானவர் நம்முடைய தேவன், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் வார்த்தைகள் இல்லாமல் நீங்கள் நிற்கும் பொழுதெல்லாம் உங்களுக்காக ஜெபிக்க யார் இருக்கிறார்னா அவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். யாராவது உங்களுக்காக ஜெபிப்பார்களா என்றால் உங்கள் பெற்றோரை தவிர யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. பெரும்பான்மையான நேரங்களில், அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது, பெரும்பான்மையான நேரங்களில் பெற்றோரே இன்றைக்கு என்ன பண்ணுறதுன்னா நிறைய நேரங்கள் ஜெபிக்கிறது இல்லை பிள்ளைகளுக்காக. உங்களுக்காக யார் ஜெபிப்பான்னா வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காக ஜெபிக்க, அதுவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஜெபிக்க ஆவியானவர் இருக்கிறார் உங்களோடு. அப்போ அந்த விதவை சமுதாயத்தால் எல்லாராலும் கைவிடப்பட்ட விதவை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட விதவை, யாருமே அவளுக்காக நிற்கவில்லை, யாருமே அவளுக்காக பேச ஒருவரும் இல்லை, அவளுக்காக ஜெபிக்க ஒருவரும் இல்லை. அந்த விதவைக்கே அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அவளுடைய வழக்கை கேட்டு நீதி செய்வார் என்று சொன்னால், நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். நம்முடைய ஜெபத்தை கேட்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் விதவைகளை போல அல்ல, யாருமே இல்லாதவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நாம் யாரும் அப்படி சொல்லக்கூடாது ஒரு நாளும். நீங்களும் நானும் எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார், எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஜெபிக்கிற ஆவியானவர் எனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தைரியத்தோடு பிதாவினிடத்தில் ஜெபிக்க முடியும், பயந்து பயந்து அல்ல. ஒரு விதவை அந்த கோட்டுக்குள்ளே போகணுன்னா ஈஸியாக போக முடியாது, ஆண்கள் மட்டும்தான் போக முடியும். அவள் பயந்து பயந்து உள்ளே போகணும். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நாம் தைரியத்தோடு அவரிடத்தில் வரக்கூடிய பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தைரியமாக கிருபாசன தண்டையில் நம்மால் போக முடியும். இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பெரிய அரண்மனையில் ராஜா இருக்கிறார். ஒரு சிறு பெண்ணுக்கு உள்ளே போய் ராஜாவினிடத்தில் பேச வேண்டும் என்ற ஆசை. ஆனால் பல அடுக்கு பாதுகாப்புகள் காவலர்கள் என்ன பண்ணலன்னா இந்த பெண்ணை உள்ளே விடவில்லை, உள்ளே போகக்கூடாது, அதற்கான அனுமதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். இவள் ரொம்ப நேரமாக உள்ளே போகணும் போகணும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறாள். ஒரு மனிதன் அந்த வழியாக வருகிறார். ஏன் அழுது கொண்டிருக்கிறான்னு இந்த பெண்ணிட்ட கேட்கிறார். உடனே அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா, எனக்கு உள்ளே போய் ராஜாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க, காவலாளிகள் தடுக்கிறார்கள். உடனே என்னோடு வா, நான் என்ன பண்ணுறேன், உன்னை அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். அதை யாருமே விட மாட்டேங்கிறாங்களே, நீங்கள் வந்தால் மட்டும் விட்டுருவாங்களன்னா, நீ என் கையை பிடித்து கொண்டு என் கூட வான்னு சொல்கிறார். உடனே இந்த சிறு பெண்ணும் அவருடைய கையை பிடித்து கொண்டு அவரோடு கூட உள்ளே செல்லுகிறாள். இவர் உள்ளே வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, திறந்து வழி விடுகிறார்கள். வாசலில் தாண்டி போகிறாரு, உள்ளே போகிறாரு, பேலஸ்குள்ளே போகிறாரு, உள்ள ராஜா இருக்கக்கூடிய மெயின் ஹாலுக்கே வரைக்கும் போகிறாரு. எல்லாரும் வழி விடுகிறார்கள். இந்த பொண்ணுக்கு பெரிய ஆச்சரியம், வாசல் கேட்லேயே விடாதவர்கள் உள்ள வரைக்கும் விட்டுட்டாங்களே அப்படின்னா இவள் நினைத்து கொண்டால் அப்போ நம்ம பெரிய ஆள் நினச்சிட்டேன். ஆனால் கடைசி உள்ளே போனதுக்கு அப்போ தான் தெரியுது
இவள் யார் கையை பிடித்து கொண்டு வருகிறாள் என்றால் ராஜாவுடைய மகன் இளவரசனுடைய கையை பிடித்து கொண்டு வருகிறார். அதனால் எங்கே என்ன கிடையாது, தடை கிடையாது, உள்ள வரைக்கும் போக முடியும். அதே தான் நீங்களும் நானும் பிதாவினிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒருவரும் பிதாவினிடத்தில் வர முடியாது. ஆசாரியன் மட்டும்தான் பேச முடியும். ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியும். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிதாவினிடத்தில் வர முடியும். அதுவும் தைரியத்தோடு வர முடியும். காரணம், இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து செல்லுகிறார். அல்லேலூயா! அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். வேறு எந்த மார்க்கம், நான் அடிக்கடி முதல் வார்த்தை சொன்னேன், எந்த மார்க்கத்தில் இப்படி பண்ண முடியாது. நீங்கள் நேரடியாக பிதாவோடு இல்லை, கடவுளோடு இல்லை, நாம் மட்டும்தான் பிதாவோடு நேரடியாக பேசக்கூடிய தைரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்க. காரணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதனால் நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர் அல்ல. நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார்.